FTP நேயர் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக இருக்கும் மக்கள் பிரச்சனை, அங்க இருக்க அரசியல் களம் பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிச்சு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வெங்கட் இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் வெங்கட். வணக்கம்ண்ணா. ஸோ மதுரை மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மண், அரசியல், கலை மற்றும் ஆன்மீகத்துக்கு பெயர் போன இடம்தான் மதுரை. அது மட்டும் இல்ல, பல அரசியல் திருப்பு முனை மாநாட்டுகளை மதுரையில நடத்தி காட்டியிருக்கிறாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா பல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களா இருக்கட்டும், தொழிலதிபர்களா இருக்கட்டும், கொடுத்த மண் மதுரை மண், என்னை வளர்த்தெடுத்த மண்ணும் கூட. சோ மதுரையில பாத்தீங்கன்னா மல்லி எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி வேற அரசியலும் பெரிய லெவலுக்கு அங்க பல பேரை பிரபலப்படுத்தியிருக்கு. அரசியல் ரீதியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற மண்ணுன்னு மதுரையை சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்ப மதுரையை பொறுத்தவரை மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள். அதாவது மதுரை சிட்டிக்குள்ள மதுரை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்தி, அதே அப்புறம் புறநகர்ல திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சோழவந்தான், இது உஸ்லம்பட்டி, அதே மாதிரி இங்க மேலூர். ஸோ இந்த 10 தொகுதிகளில் பிரதானமா எந்தெந்த சமூகங்கள் வசிக்கிறாங்க? முக்குளத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த 3 செக்ஷன்ஸுமே பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. கல்லர், மறவர், ரகமுடியார், டு பி மோர் ஸ்பெசிபிக் பிரமலை கல்லர் பெரிய லெவல்ல தேனியில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி மதுரையிலயும் கணிசமான அளவுல இருக்கிறாங்க. பிறகு யாதவர் இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா இருக்கிறாங்க, நாடார்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறாங்க, நாயுடுகள் இருக்கிறாங்க, ரெட்டியார்ஸ் இருக்கிறாங்க, பிறகு சிறுபான்மையினரும் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க, வெள்ளாளர், செட்டியாரும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனைகள் என்னென்ன? மதுரைன்ட்டு இந்த காலகட்டத்துல பேசினாலே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆறது எய்ம்ஸ் தான். 2019 ஆரம்பிச்சது, இப்ப வரைக்கும் கட்டி முடிக்கப்படல. 45% கட்டுமான பணி முடிஞ்சிருக்கதா சொல்றாங்க. அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட்டே ஆயிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது எய்ம்ஸ் இஷ்யூ தான். ஓகே, அது வேகமா கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை திருப்பி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு இருக்குது. மதுரை மட்டும் இல்ல, அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இருக்கட்டும், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு அங்க இல்ல. ஐடி கம்பெனிஸ் எதுவுமே இல்ல. மதுரையில தான் ஜேகே ஃபென்னர், டிவிஎஸ் ஃபென்னர் இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுது. ஆனா சென்னையை கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு 10% தான் மதுரையில இருக்குது. சோ ஐடினாலே தென் மாவட்டத்துல இருந்து எல்லாருமே சென்னையை நோக்கி வர மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. சோ அதனால இந்த ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் மதுரையிலையும் நிறுவ அரசாங்கம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வைகை ஆற்றை ஒற்றி என்க்ரோச்மெண்ட் ரொம்ப அதிக அளவுல நடந்திருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போற வழித்தடத்துல ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதுனால பெரிய லெவல்ல அது இடர்பாடு ஏற்படுத்துது. பிளஸ் வைகை ஆறும் பாத்தீங்கன்னா சுத்தமான முறையில அதை ஹேண்டில் பண்ணப்படலை. சோ அங்கேயும் அந்த கழிவுகள், குப்பைகள் கொட்டுற விஷயங்களும் அங்கேயும் நடந்துட்டு இருக்குது. சோ வைகை ஆத்தையும் சுத்தமா வச்சு, ஏன்னா மதுரைன்றது விவசாயம் சார்ந்த பூமியும் கூட. சோ அந்த ஆத்து பகுதியை எந்த லெவலுக்கு நம்ம சுத்தமா வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் விவசாயமும் செழிக்கும். சோ வைகை ஆற்று இஷ்யூவும் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. ஸ்மார்ட் சிட்டியில பெரிய லெவல்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கன்சர்ன் ரைஸ் ஆயிருக்குது. அதை பத்தி விசாரணை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்குது. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டோட ஒட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான பில்டிங் ஒண்ணு கட்டி இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில் செய்யற வியாபாரிகள் கடைகள் வச்சு அவங்க பிசினஸ் நடத்திக்கலாம். அந்த பில்டிங் இன்னும் திறக்கப்படாம இருக்கு. கட்டுமான பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் ஆனா ஒன்னும் திறக்கப்படல. சோ அது விரைந்து திறக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரப்பட்டறைகள், அரிசி ஆலைகள் அங்க பெரிய லெவல்ல இருக்குது. அந்த தொழிலை பூஸ்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க இருக்கானா? இல்ல. நேச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் ஹியூமன் மேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. சோ அதையெல்லாம் வளர்த்தெடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிய லெவல்ல உதவும். அதுக்கப்புறம் அந்த மண்பாண்டம் தொழில் அங்க பெரிய லெவல்ல மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான போதிய அந்த ஊதியம் அரசாங்கமே
தந்து அந்த மண்பான தொழில் காலங்காலமா பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிற தொழில வந்து அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிமினிஷிங் ஸ்டேஜ்ல இப்ப இருக்குது, அழியக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுனால அந்த தொழிலை வந்து புத்துணர்ச்சி ஊட்டி திருப்பியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் அப்படின்ட்டு அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரையை பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் ஆன்மீகம் எந்த லெவலுக்கு பேசுறோமோ அதே மாதிரி கலையும், ஏன்னா காலடி வைக்கும் இடமெல்லாம் கீழடி உள்ளது மதுரை சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாம். சோ மதுரையை வந்து பாரம்பரிய தலைநகரமா அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அந்த மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அண்ட் இந்த ஜவுளி பூங்காவும் அங்க வைக்கணும், அங்க இந்த மில்ஸ் எல்லாம் இருக்குது, பஞ்சாலைகளும் அங்கங்க இருக்குது. சோ அந்த ஜவுளி பூங்காக்கள்லாம் நம்ம நிறுவனம் அப்படின்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதுக்கப்புறம் மதுரையில திருப்பரங்குன்றத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை அந்த விவசாயம் வந்து பெரிய லெவல்ல நடக்குது. சோ அது ரிலேட்டடான பிசினஸ் டெவலப்மெண்ட், அந்த சென் ஃபேக்டரி எல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் மக்களிடம் எழுந்துள்ளது. சோ பிரதானமா மதுரையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த பிரச்சனையா இருக்குது. வரும் காலங்களில் மக்கள் வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஓட்டளிப்பாங்கன்றத எதிர்பார்க்கலாம். ஓகே வெங்கட், இவ்வளவு தூரம் வந்து எங்களோட இணைஞ்சு மதுரையை பற்றிய உங்களோட ரிசர்ச் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு மாவட்டத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன்ல இணைவோம். இணைஞ்சது ரொம்ப நன்றி வெங்கட். நன்றி மேம்.